ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணாலி சீரீஸில் 4th எபிசோடில் இன்றைக்கி நம்ம ஷிம்லாவில் எந்தெந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அண்ட் எங்கெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணால் காஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா டெல்லி எப்படி ரீச் ஆனோன்னு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. டெல்லி ரீச் ஆனதும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஷிம்லா ட்ராவல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு நைட் 1 o'clock ஆகிடுச்சுங்க. ட்ரெயின் டிலே ஆனதால தான் இவ்வளோ லேட். நீங்கள் சீக்கிரம் டெல்லியிலேருந்து கிளம்புனா 8 to 10 hours ஷிம்லா ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் நைட் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நேம் வந்து ஹிமாலயன் ஹைட்ஸ். இது வந்து குஃப்ரியில் இருக்குது, ஜஸ்ட் 6 kilometers ஃப்ரம் ஷிம்லா. இதுதாங்க எங்கள் ரூமில் இருந்து ஏர்லி மார்னிங் வியூ. பிஃபோர் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கையில் மிக்ஸ்டு கலராக ஆரஞ்ச் அண்ட் மைல்டு ப்ளூ கலராக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. டே ப்ளஸ் நைட் கலந்த மாதிரி ஒரு வியூ. அண்ட் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ரொம்பவும் நீட்டாக இருந்தது. மெயினாக சொல்லணும்னா எனக்கு இந்த வியூ தாங்க பிடிச்சிருந்தது. இதெல்லாம் எங்கள் டூர் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். சைட் சீங்க்கு பக்கத்தில் இருக்க மாதிரி அவங்களே ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் செல்ஃபாக போகிறீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3000 to 5000 பர் டேன்னு பேஸ்ட் ஆன் சீசன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 7 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பஃபே ஏரியாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போல் யாருமே இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ், பூரி, குருமா, அவல் சாதம், உப்மா, பிரெட் சாண்ட்விச், ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், காஃபி, டீன்னு எல்லாமே நல்லா இருந்தது. ஹில்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், அதுவும் நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் பாயிண்ட்டுங்கிறதுனால லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹோட்டலில் இருந்து நாங்கள் குஃப்ரி அட்வென்ச்சர் பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா நிறையா கைட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு அட்வென்ச்சர் பேக்கேஜ் புக் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வந்திருந்தாலும் கீழேயே பார்க் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு ஒன்று நடந்து போகணும், அப்படி இல்லைனா ஹார்ஸ் ரைட் தாங்க போகணும். மேலே போகிறது ரொம்பவே ஸ்லோப்பாக இருக்கும். அதில் ஏறி நடக்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஸோ நாங்கள் ஹார்ஸ் ரைடே போகலான்னு சூஸ் பண்ணிட்டோம். அங்கே கைட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேயே இந்த ஹார்ஸ் ரைடுக்கும் புக் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் கூட சேர்த்து. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் மட்டும் பண்ணிக்கலாம். பர் பர்சனுக்கு 500 rupees அப் அண்ட் டவுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாக 6 ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வித் ஹார்ஸ் ரைடிங்கோட 1500 பேக்கேஜ் கேட்பாங்க. கொஞ்சம் அடித்து பேசுங்க. 1200 இல்லைனா 1000க்கு வாய் பேசுகிறேன்னா வேலைக்கே ஆகாதுங்க. நாங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸும் புக் பண்ணல, பிகாஸ் எங்களுக்கு அது ஓவர் காஸ்ட்டாக தோணுச்சு. நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஏஜென்ட் கிட்டே புக் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் மட்டும் போதும், எல்லாமே ட்ரை பண்ண மாட்டோம்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பார்கெயின் பண்ணி லோ காஸ்ட்டில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது எப்படின்னு சொல்கிறேன். அட்வென்ச்சர் பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் மட்டும் 500 rupees கொடுத்து புக் பண்ணோம். ஹார்ஸ் ரைடுக்கு இவ்வளோவான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் நினச்சேன். ஆனால் அது மேலே ஏறி உட்காந்து ரைட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அந்த ஹில் ஸ்லோப்பில் பாவம் அது நம்ம வெயிட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு. கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் வேறு வழியில் தான் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த ரைடு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கூடவே அந்த ஹார்ஸ் ரைடரும் வருவார், எப்படி பேலன்சிங்காக உட்காரணும்னு எல்லாமே கைட் பண்ணுவார். மேலே போனதும் என்ட்ரி ஃபீஸ்னு ஹார்ஸுக்கு தனியாக ப்ளஸ் நமக்கு தனியான டோட்டலாக 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. தென் நம்மளை இறக்கி விட்டதும் ஹார்ஸ் ரைடர் அவரோட நம்பரை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு 20 minutes பிஃபோரே கால் பண்ணுங்கள், அதுக்குள்ளே ஹார்ஸை மேலே கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் பஃபலோஸ் இருக்கும். இது மேலே ஏறி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ரைட் ஆல்சோ போகலாம். இதுக்கும் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நாம் நடந்து போகிற வழி எல்லாமே ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்ஸ்னு ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. அண்ட் இங்கே ஒரு குட்டி டெம்பிள் இருக்குது, அதோட நேம் பார்த்தீங்கன்னா நாக் மந்திர். இங்கே சிவன், ஆஞ்சநேயர், அப்புறம் காளி மாதா சிலைகள் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் மேலே ஏறினா வேண்டுதல் வைக்கிற இடம். அதாவது இவங்க ட்ரெடிஷனில் கிளாத்தெல்லாம் கட்டி வச்சு வேண்டிக்கிறாங்க. இங்கேருந்து கீழே வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன்ல, நீங்கள் ஃபியூ அட்வென்ச்சர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணோன்னா நான் ஒரு வழி சொல்கிறேன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே சில ஏஜென்ட் இருப்பாங்க. நீங்கள் மேலே போனதும் அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் எதாவது பேக்கேஜ் புக் பண்ணிருக்கீங்களான்னு. நாங்கள் இல்லைன்னு சொன்னோம்.
அவர் விடவே இல்லை. நீங்கள் எந்த அட்வென்ச்சர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, ஈவன் 1 கூட ட்ரை பண்ணாலுமே அதுக்கு ப்ரைஸ் பார்த்து பேசிக்கலாம்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் பார்கெயின் பண்ணிவிட்டு கடைசியில் 6 ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து வெறும் 500 ருபீஸ்க்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், அதுவும் 2 பர்சனுக்கு. ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க அங்கே ஃபன் வேர்ல்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நடந்து போகிறது என்னமோ ஈஸி தான், ஏன்னா நல்லா இறக்கமாக இருக்கும், போடலாம் டக்குன்னு இறங்கி. ஆனால் திரும்ப மேலே ஏறி வர்றது கஷ்டம். ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான், செங்குத்தாக இருக்கும் அந்த வே ஃபுல்லாகவே. முடிஞ்சால் ஏறி வரலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லைனா அங்கேயே ஜீப் ஆர் ஹார்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஃபன் வேர்ல்டுங்கிற பிளேஸை தாண்டி போனால் தான் உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால் ஜிப்லைன், லேடர் ஜம்பிங், பேலன்சிங் பிரிட்ஜ், ரோப் வாக், வேலி கிராசிங், கமெண்டோ நெட் கிளைம், இதெல்லாம் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சர் டைப்பாக இல்லைங்க, பட் ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹார்ஸஸ் எல்லாமே அங்கே பார்க்கிங் ஏரியாவில் தாங்க இருக்கும். நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு. ஹார்ஸ் ரைடருக்கு பிஃபோராகவே கால் பண்ணிட்டோம், அவரும் வந்து எங்களை கீழே கூட்டிகிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷிம்லா மால் ரோட். மணாலியில் தானே மால் ரோடு இருக்குது, இது என்ன ஷிம்லான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இங்கேயும் அதே மாதிரி மால் ரோட் தான். ஈவினிங் டைமில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மால் ரோட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் பிளேஸ் தாங்க. அங்கே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் பண்ண. தென் வெளியே குட்டி குட்டி தள்ளுவண்டி ஷாப்ஸ் ஆல்சோ இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஷிம்லாவோட ஸ்டேட் லைப்ரரி இருக்குது. அண்ட் அதை க்ராஸ் பண்ணால் இது தாங்க அந்த ஃபேமஸ் கிறிஸ்ட் சர்ச். தென் சர்ச் தாண்டி போனால் டாப் ஹில்ஸில் ஜக்குபாய் டெம்பிள் இருக்குது. அங்கே போகிறதுக்கு நீங்கள் பை வாக் போகலாம், நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா. அப்படி இல்லைனா கேபார் ரோப் கார் புக் பண்ணியும் மேலே போகலாம். ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் மேலே போயிட்டு வந்துடணும், இல்லைனா டெம்பிள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கேயும் சில பேர் உங்களை ஏமாற்றுவாங்க. கேப்க்கு பார்த்து கரெக்டாக பார்கெயின் பண்ணுங்கள். நாங்கள் 100 ருபீஸ் பர் பர்சன்னு கேப் புக் பண்ணி மேலே போனோம். ரொம்ப பெரிய ஸ்டாச்சுங்க இது, மேலே இருந்து பார்க்குறதுக்கு. அதுவும் சன்செட் டைமில் வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தென் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஆல்சோ இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு டைம் போனதே தெரியலங்க. ஷிம்லா மால் ரோட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் ஆல்ரெடி ஷிம்லா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமே தான் ஷிம்லாவுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மால் ரோடை மறக்காமல் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டவுட்டை கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Ready to Explore.